லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீ, வீடுகளை இழந்த மக்கள், தீயை அணைக்க போராட்டம். லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள 5 முக்கிய பகுதிகளில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு அபாயம் ஏற்படும் வகையில் இந்த காட்டுத்தீ பரவி உள்ளது என்று லாஸ் ஏஞ்சலிஸ் தீயணைப்புத்துறை அறிவித்துள்ளது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். எந்த மாதிரி உலகத்துல நடக்கிறது பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் செய்யவும். வாங்க லேட் பண்ணாம டாபிக் உள்ள போலாம். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். மேலும் பொதுமக்கள் அனைவரும் ஹாலிவுட் ஹில்ஸ் உட்பட பல முக்கியமான பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1,30,000 பேர் ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அதிகமாக வசித்து வரும் பகுதிகளிலும் தீ பரவி வருகின்ற சூழல் காரணமாக பிரபலங்கள் பலரும் தங்களின் சொந்த வீடுகளை இழந்துள்ளனர். ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள 5 முக்கிய பகுதிகளில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு அபாயம் ஏற்படும் வகையில் இந்த காட்டுத்தீ பரவி உள்ளது. தீக்கிரையான பிரபலங்களின் வீடுகள். பாரிஸ் ஹில்டன், பில்லி கிறிஸ்டல் உள்ளிட்ட ஹாலிவுட் பிரபலங்கள் பலரின் வீடுகள் தீக்கிரையாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை ஜனவரி 7 அன்று முதன்முறையாக பசிபிக் பலிசடேஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. அதன் பிறகு லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் காட்டுத்தீ பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலிஸ் தீயணைப்புத்துறையின் தகவல்களின்படி பலிசடேஸ், பசதேனா, சைல்மர் மற்றும் ஹாலிவுட் ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் 27,000 ஏக்கர் பரப்பளவில் தீ பரவியுள்ளது. இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கலிபோர்னியா ஆளுநர் காவின் நியூசம் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்புத் துறையினர் 1,400 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்புத் துறையினர் முதல் முறையாக பசிபிக் பலிசடேஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் ஜனவரி 8 அன்று மாலை 6 மணி அளவில் தீ பரவ துவங்கியது. முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சிரமத்திற்கு ஆளானார்கள். ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியிலும் பரவிய காட்டுத்தீ ஆக்டோன் பகுதியில் ஏற்பட்டுள்ள தீ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் ஜனவரி 8 அன்று மாலை 6 மணி அளவில் தீ பரவ தொடங்கியது. பொதுமக்கள் அங்குள்ள வீடுகளில் இருந்து வெளியேறிய பிறகு முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சிரமத்திற்கு ஆளானார்கள். 2 மணி நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டது. தீயை அணைப்பதில் சவால்களை சந்தித்து வருவதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் தற்போது வசித்து வரும் மக்கள் அளவாக தண்ணீரை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீயணைப்புத் துறையினர் தற்போது தீயை அணைக்க போதுமான தண்ணீரின்றி சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்படும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முன் அனுபவம் ஏதுமின்றி உள்ள தீயணைப்புத் துறையினர் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் புதன்கிழமை காலையில் பேசிய அதிகாரிகள் நெருப்பை அணைக்கும் பணியால் நகரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் அளவாக நீரை பயன்படுத்தவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுவரை 3,624 அவசர உதவி அழைப்புகளுக்கு பதில் அளித்துள்ளனர். 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு வந்த அழைப்புகளின் சராசரி எண்ணிக்கை 1,500 என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தீயணைப்புத் துறையினர் இதுவரை 3,624 அவசர உதவி அழைப்புகளுக்கு பதில் அளித்துள்ளனர். 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு வந்த அழைப்புகளின் சராசரி எண்ணிக்கை 1,500 என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நகரத்தில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அவசர உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.